என்ன? ஒன்றும் இல்லை. அக்கா எதுக்கு வர சொன்னாங்கன்னு சொன்னீங்கன்னா. ஏன் உனக்கு அவ்வளோ அவசரமாக போகணுமா? பொறுமையாக இருந்தெல்லாம் கேட்க மாட்டியா? அக்கா வர வரைக்கும் காத்திருக்க முடியாதோ? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நான் காத்திருக்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன விஷயம் அதை தெரிஞ்சுக்கணும். அதான். சொல்ல முடியாது. என்ன பண்ணுவ? அக்காவா வந்து நேரில் சொல்லுவாங்க. பயம் இருக்குல்ல? அப்போ எங்களை ஏமாத்திருக்க கூடாதுல்ல? ஏமாத்தெல்லாம் இல்லை. எப்படியும் நான் அவங்க பணத்தை கொடுத்துருவேன். அதுக்காக வேற எதுவும் பண்ணிடாதீங்க. தெரியும், உன்னை பற்றி நல்லா தெரியும். உங்களை ஒன்று கேட்கலாமா? கேளு. உங்கள் அண்ணன் அதிவீர பாண்டியா இருக்காரு, அவர் வந்திருக்காரா? இன்னும் அவர்கிட்ட சொல்லலை. அக்கா அந்த முடிவை எடுக்கல. ஒருவேளை நீ சரியா நடக்கல, அப்புறம் அண்ணனை கண்டிப்பாக வர சொல்ல வேண்டியதாக இருக்கும். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாங்க. எதுக்கு அவ்வளோ பெரிய விஷயம்லாம்? நான் ஒரு சாதாரண ஆள் தானே. அவர் தலையிடாமையே நான் பணத்தை கொடுத்துட்றேன். பணம் இன்னும் ரெடி ஆகலை. நீங்கள் தானே 15 நாள் டைம் எடுத்துக்கன்னு சொன்னீங்க. அப்படியா? ஆமாம், நீங்கள் மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் இதெல்லாம் அவர்கிட்ட போய் சொல்லி அவ்வளோ பெரிய பிரச்சனை ஆக்க வேண்டாம். நான் உங்கள் பணத்தை ஏமாற்றலாம் மாட்டேன். அப்படியா? ஆமாம், நான் உங்கள் பணத்தை கொடுத்துட்றேன். நான் எங்கே இருக்கேன், எங்கே போகிறேங்கிற விவரத்தை உங்களுக்கு கொடுத்துட்றேன். நான் இந்த உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் நீங்கள் என்னை தேடி வந்துடுவீங்கன்னு எனக்கு தெரியும். நான் எங்கேயும் போக மாட்டேன். அதனால் கேட்டுக்கிறேன், அண்ணன் அளவுக்கெல்லாம் போக வேண்டாம். நான் பணத்தை கொடுத்துட்றேன். நீ எனக்கு பணம் தர வேண்டாம். என்ன சொல்கிறீங்க? உண்மையாதான் சொல்றேன். இனிமே நீ எனக்கு அந்த பணத்தை தரவே வேண்டாம். இதுவும் புரியல. பார்க்கலாம். இது இல்லை, எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்கு. நான் உனக்கு ஒரு வேலை சொல்றேன். நீ அதை மட்டும் செஞ்சு கொடுத்துட்டேன்னா அந்த பணத்தை தர வேணாம். உண்மையாகவே தர தேவையில்லையா? தேவையில்லை. ஆனா நான் சொல்றத நீ செய்யணும். என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லுங்கள். அது எப்படியாப்பட்ட வேலையாக இருந்தாலும் நான் செஞ்சு முடிக்கிறேன். சொன்ன மாதிரி செய்வியா? சத்தியமாக செய்கிறேன். இந்த ஊர்ல ராசாம்பளம்னு ஒருத்தர் இருக்காருல்ல, அவரை எனக்கு நல்லாவே தெரியும். அவருக்கு ஒரு மருமக இருக்கா. அவ பேரு ஜனனி. என்ன செய்யணும்னு சொல்லுங்கள். அவளை நீ தூக்கணும். இனிமே அவ இருக்கவே கூடாது. சரி, நான் தூக்கிடுறேன். என்ன ஸ்கெட்ச் போட போற? அந்த ராசாம்பளத்துக்கு ஒரு மருமக இருக்கான், மூத்த மகளோட புருஷன். அவன் பேரு ராஜசேகர். அவன் என்னோட தோஸ்து. அவனை வச்சு இந்த காரியத்தை நான் முடிக்கிறேன். சரி, நீ எப்படி பண்றங்கிறது எனக்கு முக்கியம் இல்ல. ஆனா அந்த பொண்ணை நீ தூக்கணும். சரி. இரு, ஒரு நிமிஷம். ஒரு முக்கியமான விஷயம். நான் இதுல இன்வால்வ் ஆயிருக்கிறது யாருக்கும் தெரியக்கூடாது. என்ன? தெரியாது, நிச்சயமா தெரியாது. என் உயிரே போனாலும் சொல்ல மாட்டேன். அந்த பொண்ணை நான் என்ன பண்ணணும்? என்னமோ பண்ணு, அது உன் இஷ்டம். ஆனா அந்த குடும்பத்தில் அவ இருக்கவே கூடாது. சேது, அவ பார்க்க நல்ல லட்சணமா தான் இருப்பா.
தூக்கிட்டு போனதுக்கு அப்புறம் உன் விருப்பம்தான். எல்லாம் சரி, ஆனால் ஆள் எப்படி இருப்பான்னு தெரியலையே. ஃபோட்டோ இருக்கா உங்ககிட்ட? அதெல்லாம் தர முடியாது. முதல்ல அவ யாரு என்ன நீயே தெரிஞ்சுக்கிட்டு தூக்கு. ஆளை மாத்தி தூக்கிடாத. நல்லா ஞாபகம் வச்சுக்க, அவ மக இல்ல மருமக, புரியுதா? இந்த சேதுக்கிட்ட ஒரு வேலையை சொன்னால் சரியாக செஞ்சு முடிச்சிருவேன். அதுவும் இல்லாமல் நீங்கள் கொடுத்த பணத்தை வேற வேண்டான்னு சொல்கிறீங்க. இவ்வளோ விஷயம் இருக்கு, நான் செஞ்சு காட்டுறேன். அவளை தூக்கிட்டு உங்ககிட்ட வந்து சொல்கிறேன். வரேன், போலாம் வா. இவனை நம்பி இருக்கியே, இவன் ஒழுங்கா செஞ்சிருவானா? இவன் சரியான ஃப்ராடு பயலாச்சே. ஃப்ராடுங்களை இப்படிதான் உபயோகப்படுத்தணும். இவனுங்க பணம்னா செத்துருவானுங்க. இந்த மாதிரி வேலைன்னா கரெக்டா செய்வானுங்க. செய்ய வச்சு காட்டுறேன் பாரு. அந்த ஜனனி தான் எனக்கு எதிரி. அவ போயிட்டானா காவேரி எனக்கு கிடைச்சிருவாக்கா. கண்டிப்பா காவேரி உனக்கு கிடைப்பா பாரு. எங்கிருந்து வந்தாயடா என்னை பாடுபடுத்த, நீ என்னை பாடுபடுத்த, எங்க கொண்டு சென்றாயடா என்னை தேடி எடுக்க நான். சித்தி, ஏன் ஒளிஞ்சு நின்னு பாக்குறீங்க? துளசி, நீ ரொம்ப அழகா இருக்க. அதுவும் இந்த புடவையில நீ ரொம்ப அழகா இருக்க. பட்டு புடவையில அழகா இருக்கேன்னு சொல்றீங்களா, இல்ல இந்த பட்டு புடவையில அழகா இருக்கேன்னு சொல்றீங்களா? ஏதோ உள்நோக்கத்தோட பேசுற மாதிரியே இருக்கு, அப்படிதானே? நல்லா இருக்குன்னு சொன்னேன், அது தப்பா? பாராட்டுல ஏதோ ஒரு ரகசியம் ஒளிஞ்சிருக்கு. சிவா ஆசையா வாங்கி கொடுத்த புடவைன்னு சொன்னேன். அதான், ஏதோ உள்நோக்கத்தோட தான் நீங்க பாராட்டுவீங்கன்னு தெரியும். பிடிச்சிருக்கா? பிடிக்காமலையா கட்டிப்பேன்? ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் கேட்டது புடவையே இல்லை. புடவையா இல்லைன்னா வேற என்ன பிடிச்சிருக்கான்னு கேட்டீங்க? எனக்கு புரியல. நடிக்காத. நீங்க நடிக்காம சொல்லுங்க சித்தி. சிவாவை உனக்கு பிடிச்சிருக்கா? சரி, நீங்க கிளம்புங்க சித்தி, எனக்கு நிறைய வேலை இருக்கு. அது சரி, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் உன்னையே நீ ஏமாத்திக்குவ? சிவா பாவம் துளசி. சிவா பாவம் துளசின்னு தானே சொன்னீங்க? நான் துளசி, ஜனனி இல்லையே. உனக்கு சிவாவை பிடிக்கலன்னா நீ இப்போ இந்த புடவையை கட்டியிருப்பியா? இல்லை தம்பியை கட்டி விட தான் அனுமதிப்பியா? எதுக்கு துளசி உள்ளே வச்சுக்கிட்டு போராடுற? பட்டுன்னு சொல்லிடு. சரி, நீங்க கிளம்புங்க, விட்டா மனசை கெடுத்துருவீங்க. பார்க்கலாம் இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இந்த போராட்டம்னு. ஒன்று புரிஞ்சுக்கோ, எதை வேணாலும் மறைக்கலாம், ஆனால் இந்த காதலை மட்டும் மறைக்கவே முடியாது. ஒரு நாள் வெளியே வந்து தான் ஆகும். ஏண்டா, மலேசியாவில் இந்த வேலை தான் பார்த்துட்டு இருந்தியா? பார்த்துருக்கேனே. ஓ, உனக்கு தான் எல்லாம் மறந்து போச்சே. ஆனா ஜனனிய மட்டும் மாமா இன்னும் மறக்கல. கிண்டலா? ஓடி போயிருங்க. மாடி தம்பி, நீங்கள் வாங்கி கொடுத்த புடவையை கட்டிக்கிட்டு கண்ணாடியில் பார்த்து பார்த்து ரசிச்சிட்டு இருக்கா. கேட்டால் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்கிறா. அப்படியா? டிசைன் அவளுக்கு பிடிச்சி போச்சோ? புடவை டிசைன் மட்டும் இல்லை, வாங்கி கொடுத்தவர் யாரு, ஏ சிவா வச்சேன்னு சொல்லி சொல்லி சிரிச்சிட்டு இருக்கா. அப்படியா? எவ்வளோ பிடிச்சிருக்கு?
அதை நீங்கள் தான் தம்பி போய் கேட்கணும். இதெல்லாம் இங்கே கிடக்கட்டும், பட்டியல் கேளுங்க. நட்டு கல்றி. கேட்டு வந்துடுறேன். தேங்க்யூ. என்னாச்சு? என்ன? பட்டு புடவை உள்ளதான் இருக்கு. பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க, பிடிக்கலையா? ஆசைப்பட்டீங்க, கட்டிக்கிட்டேன், அவ்வளவுதான். அவ்வளோதானா? உங்களுக்காக கட்டிக்கிட்டேன். அப்போ உனக்கு பிடிக்கலையா? புடவை பிடிக்கலையா இல்லை நான் வாங்கி கொடுத்தது பிடிக்கலையா? எனக்கு பதில் சொல்ல தெரியல. பதில் சொல்ல தெரியலையா இல்லை சொல்ல விரும்பலையா? சிவா, இப்ப எதுக்காக நீங்க சீரியஸ் ஆகுறீங்க? அது ஜஸ்ட் புடவை தானே. ஜஸ்ட் புடவையா? ஜஸ்ட் புடவை இல்லை ஜனனி, உன்னோட ஆசை, நீ ஆசைப்பட்டது, என்னோட காதல் எல்லாம் கலந்தது. ஜஸ்ட் புடவைன்னு சொல்ல உனக்கு எப்படி மனசு வந்தது? இட்ஸ் நாட் ஜஸ்ட் புடவை ஜனனி. இதுக்கே எப்படி பண்றீங்க? உள்ளதானே வச்சிருக்கேன். ஏய், நீ அதை தொலைச்சிட்டியான்னு கேட்கல, ஏன் கட்டிக்கலன்னு தான் கேட்டேன். கட்டியாச்சுல்ல, பின்ன என்ன? எனக்காக, என்னோட விருப்பத்துக்காக ஜஸ்ட் ஒரு 1 hour கூட உன்னால கட்டிக்க முடியல. பட்டுப்புடவை நல்லா இருக்கு, கோயிலுக்கு அழைச்சிட்டு போயிட்டு வான்னு அம்மா சொன்னாங்களே, கேட்டேன்ல. நான் மறந்து போயிருக்கலாம், உனக்கு இது ஞாபகம் இருக்குல்ல ஜனனி? என் ஜனனி தானே நீ சொல்லி தானே, ஆசைப்பட்டு சொல்லி தானே நான் அந்த டைரியில் எழுதியிருப்பேன். சாரி சிவா, நான் சொல்லல, ஜனனி சொன்னது. இல்லை, எனக்கு புரியல ஜனனி. மலேசியாவில் இருந்த ஜனனி தானே நீ? உனக்கு என்னாச்சு? சாரி சிவா, டைரியில இருந்தது இனிமே ட்ரை பண்ண வேண்டாம். என்ன கேட்டா இனிமே அந்த டைரியை படிக்காதீங்க. ஹாப்பி, ரொம்ப மகிழ்ச்சி. இனிமே இந்த மாதிரி முட்டாள்தனத்தெல்லாம் நான் பண்ணவே மாட்டேன். கண்டிப்பா சான்ஸே இல்லை, பண்ணவே மாட்டேன். தப்பு தப்பு தான். என்ன சிவா சாப்பிட வரலையா? அமராவதி, சிவா சாப்பிட்டானா இல்லையா? உன் மகனுக்கு பசிக்கலையா? பசிக்கலையா? ஏன், என்னாச்சு? பொண்டாட்டி பட்டு சேலை கட்டி கேட் வாக் போனதை பார்த்து மனசு நிறைஞ்சு போச்சாம், அதனால பசி இல்லையாம். பசிச்சா பட்டு புடவை கட்ட வேண்டியதுதான், அப்படியே பசி எல்லாம் போயிடும். ராசம்பளம் காசு தானே. கொஞ்சம் வாய் மூடுறீங்களா? அத்த, வாயை மூடினா எப்படி சாப்பிட முடியும்? வாயை மூடுங்கன்னு சொன்னேன். அவன் பொண்டாட்டிக்கு அவன் வாங்கி கொடுக்கறான், உங்களுக்கெல்லாம் ஏன் கொதிக்குது? ஜனனி, போய் என்னாச்சுன்னு பாரு. சரிங்கம்மா. அவளை மட்டும் எதுவும் சொல்லிடக்கூடாது. இரு, அவன் இங்க வர வேண்டாம், நீ ரூமுக்கே கொண்டு போய் கொடுத்துரு.
அவங்க நிம்மதியா சாப்பிடட்டும். பொறாம பிடிச்சவங்க. நீ எடுத்துட்டு போமா. முடிஞ்சா அப்படியே ஊட்டி விட்டுரு. தேங்க்ஸ். நீ போ. நல்ல ஐடியா கொடுத்த. மாயம் மூடு. ஏய் சும்மா இருந்தவளை ஏண்டி ஏத்தி விடுற? நீ சொன்னதை சீரியஸா எடுத்துக்கிட்டு ஊட்ட போற பாரு. ஆமா கரெக்ட் தானே? என்னம்மா நீ? என்னமா இது? கண்டுத்தனமா உனக்கு? கை மேலே ஊத்திட்ட. ஐயோ, தம்பி, நான் சாம்பார் சாப்பாட்டுல தான் ஊத்துனேன். நீங்க தான் தேவையில்லாம கைய குறுக்குல நீட்டிட்டீங்க. இப்ப சாம்பார் கேட்டமா உன்ன? ஏமா இப்படி பண்றீங்க? ரொம்ப சுற்றுச்சா தம்பி? சாரி தம்பி, மன்னிச்சுக்கங்க. பாத்து பாத்து. தம்பி, சாப்பாடு ஆறிட போய் சாப்பிடுங்க. ஆமா. என்னங்க ரொம்ப எரியுதாங்க? ஆமா. சிவா, சாப்பிடுங்க. நீ யாரு? சொல்லு, நீ யாரு? என்னாச்சு? ஏன் அப்படி கேக்குறீங்க? கேட்டதுக்கு பதில். நீ யாரு? நான் தான். நான் தான்னா? யார் நீ? உனக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? உங்ககிட்ட தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். சொல்லு, நீ யாரு? நான் ஜனனி. ஒரு தடவை இல்லை, 2-3 தடவை. எனக்கு காஞ்சிபுரம் பட்டு சேலை தான் பிடிக்கும். அதை உடுத்திக்கிட்டு உங்க கூட கோயிலுக்கு போகணும், உங்க கையை பிடிச்சிட்டு கோயில் பிரகாரத்தை சுத்தணும், சினிமாவுக்கு போகணும், ஹோட்டலுக்கு போகணும், சாப்பிட்ட பிறகு அந்த பட்டு சேலையோட முந்தானையில உங்க கையை தொடச்சிக்கணும். இதெல்லாம் நீ தானே சொல்லியிருக்க. நீ சொல்லி தானே நான் எழுதியிருப்பேன். ஆனா உன் பிஹேவியரை பார்த்தா வேற ஏதோ மாதிரி தெரியுது. என்னதான் ஆச்சு உனக்கு? அப்படியா? என்ன சாதாரணமா அப்படியான்னு கேக்குற? சிவா ப்ளீஸ், நீங்க ஆசைப்பட்டீங்க, நான் கட்டிக்கிட்டேன். நீங்களும் அதை பார்த்துட்டீங்கல்ல, சோ ஹாப்பி. எனக்கு ஏதோ ஒரு மாதிரி இருந்தது, அதான் கழட்டிட்டேன், அவ்வளவுதான். நீங்க முதல்ல சாப்பிடுங்க. நீங்க ஆசைப்பட்டீங்கன்றதுக்காக நான் பட்டு புடவையிலே இருக்க முடியுமா? ஹலோ, நான் ஆசைப்படல, நீ ஆசைப்பட்ட. அது ஓகே தான். முதல்ல நீங்க சாப்பிடுங்க. பிடிக்கல, எடுத்துட்டு போ. என்கிட்ட பொய் சொல்லாதீங்க. பொய் பேசுறத பத்தி நீ பேசாத. உனக்கு என் மேல காதலே இல்ல. என்னை பார்த்தா உனக்கு பிடிக்கவே இல்லை. பின்ன ஏன் என்ன காதலிச்ச, ஏன் என்ன வெறுக்கிறேன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா ஒண்ணு, எனக்கு நீதான் உயிர். ஜனனி தான் எனக்கு எல்லாமே. ஜனனி இல்லாம நான் இல்ல. ஜனனி 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 தான் எனக்கு எல்லாமே. ஜனனி இன்னும் சாப்பிடல. ஜனனி, ஜனனி வாமா சாப்பிடலாம். வா உட்காரு, சாப்பிடலாம். காவேரி, தண்ணி எடுத்து ஊத்து. இல்லம்மா, எனக்கு பசிக்கல. பசி இல்லையா? என்னாச்சு? அண்ணன் சாப்பிடல, அதனால அவங்களும் சாப்பிடல. சிவா சாப்பிடலையா? நீ கொண்டு போய் கொடுத்தல? கொண்டு போய் கொடுத்தேன். அவரு பசி இல்லைன்னு சொல்லிட்டாரு. சிவா, சிவா இங்க வா. சிவா ரூம்ல இருக்கானாமா? இல்லம்மா, மேல போயிருக்காரு. காவேரி, நீ போய் அவனை கூட்டிட்டு வா. சரிம்மா. அவன் வரட்டும், நான் கேக்குறேன்.
என்னம்மா ஏன்டா சாப்பிடல? நான் என்ன கொலை குத்தமா பண்ணிட்டேன்? பசி இல்லை, சாப்பிடல. நிஜமாவே பசி இல்லையா? பசிங்கிறது வயிறு சம்மந்தப்பட்டது மட்டும், மனசு சம்மந்தப்பட்டதும் தான். மனசு நல்லா இல்லைன்னா அதுக்கு நான் காரணம் இல்லை. ஏதாவது பேசிட்டு இருக்காத, உட்காந்து சாப்பிடு. உட்காரு. சாரிம்மா, எனக்கு வேண்டாம். டேய் சிவா, டேய் சாப்பிட்டு போடா. அம்மா நீங்க சாப்பிடுங்க, நான் பேசிட்டு வரேன். சிவா,